Hello friends, welcome to Annie's Kitchen. இன்னைக்கு நாம சப்பாத்தி வச்சு எக் கொத்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஒரு 2 சப்பாத்தி சும்மா ரஃபா பிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது நீங்க வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல கூட கட் பண்ணிக்கலாம். 4 டீஸ்பூன் எண்ணெய், சப்பாத்தி குருமா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு. இந்த மீடியம் சைஸ் தக்காளியில் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைஸ் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 முட்டை, 2 கொத்து கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நாம் வந்து இதில் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் இதில் மீதி இருக்கிற சப்பாத்தியோட குருமா சேர்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். தக்காளி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு மசாலா எல்லாமே கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு சப்பாத்தியில் டேஸ்ட் நல்லா பிடிக்கும், இல்லைனா வந்து சரியாக பிடிக்காது. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி கிரேவி சேர்க்கலனா இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் மசாலாவும் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலாவும் நம்ம கிரேவிலேயே மசாலா போட்டிருப்போம், அதே மாதிரி காரமும் இருக்கும். அதனால தான் நம்ம மிளகாத்தூளும் மசாலாவும் கம்மியாக சேர்த்துக்கிறோம். நீங்கள் அது கிரேவி ஆட் பண்ணலை அப்படின்னா இது ரெண்டும் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டா தான் வந்து டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இப்போது தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிச்சு போட்டு வச்சுருக்கிற சப்பாத்தி ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆக்சுவலி இதில் எதுக்காக கிரேவி சேர்க்குறோம் அப்படின்னா இந்த கொத்து வந்து ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தால் சாப்பிட முடியாது நமக்கு நிறையா. அந்த ட்ரைனஸ் இல்லாமல் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இதில் கிரேவி சேர்க்குறோம். பாருங்கள், மசாலாவோட சப்பாத்தி இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் வந்து முட்டை சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, இது வந்து இந்த முட்டைக்கும் சேர்த்து தான் நம்ம சேர்த்துருக்கோம். வெங்காயம் தக்காளி இந்த முட்டைக்கு உண்டானது. ஏன்னா சப்பாத்திக்கு நம்ம சப்பாத்தி செய்யும் போதே உப்பு சேர்த்துருப்போம். அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம முன்னாடியே உப்பு சேர்த்தாச்சு. இப்போது முட்டை நல்லா குக் ஆகிற அளவுக்கு விட்டுணும். இதோடைய கிரேவி சேர்த்தோன்னா ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். அதனால் முட்டை நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கிரேவி சேர்க்கணும். நம்ம இதில் வந்து வெஜிடேரியன் குருமாவை சேர்க்கலாம், இல்லைனா சிக்கன் குருமா, மட்டன் குருமா எது வேணால் சேர்க்கலாம். நம்ம என்ன குருமா சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதில் நான் கடைசியாக கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணுறேன். யூஸ்வலாக கடையிலலாம் வந்து இந்த மாதிரி பெப்பர் ஆட் பண்ண மாட்டாங்க. இது கூட மிளகாத்தூளோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நீங்கள் வேணும்னா ஃப்ளேவருக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்களும் வந்து மிளகாத்தூள் மட்டும் காரத்துக்கு போட்டுட்டு விட்டுடலாம். பொடி பொடியாக பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டாலும் இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு தாளிக்கும் போதே வெங்காயம் போடும்போதே மிளகாவும் சேர்த்து போட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கிரேவி சேர்த்துட்டோம். கிரேவி கூட சப்பாத்தி நல்லா மிக்ஸ் ஆகணும். அதே நேரத்தில் ரொம்ப வந்து ஈரமாக இருக்கக்கூடாது, ஈரப்பதத்தோடு இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக ட்ரைனஸ் வர வரைக்கும் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துட்டோன்னா சரியாக இருக்கும். ஓவராக ஃப்ரை ஆகக்கூடாது, அதே நேரம் ஓவராக வந்து வெட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ட்ரைனஸ்லாம் நல்லா போயிடுச்சு. ஸோ நாம் இந்த ஸ்டேஜில் வந்து பெப்பர் கிரைண்டர்லேருந்து பெப்பர் நான் சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் கொஞ்சமாக அந்த ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன்.
இப்போது நம்மளோட ரெசிபி நல்ல கரெக்டான பதத்தில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த சப்பாத்தியும் முட்டையும் வச்ச கொத்து செஞ்சுருக்கோம். இதை சர்வ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஆளுக்கு நல்ல ஃபுல்ஃபில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.